வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஈமோவை விட நம்ம பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிக்னல் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிக்னல் அப்ளிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டான அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈமோ வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, அதே ஒரு ஈக்குவலான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் மூலமாக உங்கள் கருத்தை தெரிவிங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம பாவிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஈமோவில் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, அதே ஓப்பன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன ஃபியூச்சரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வாட்ஸ்அப்பில் இமோவில் நமக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவலான அப்ளிகேஷனாக இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம அப்ளிகேஷன் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது நீங்கள் சிக்னல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாரு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ நாட் நோ அப்படின்றதையும் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? கண்டினியூ கொடுக்கும்போது ஹலோ கேட்கும், ஹலோ இது கொடுங்க, ஹலோ கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் மொபைல் நம்பர் கேட்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் அங்கே அந்த நாட்டில் நீங்கள் இல்லை வேறு நாட்டு நம்பர் வச்சிங்கன்னா வேறு நாட்டு நம்பர் கோட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் நம்பர் நான் இதில் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணுறது பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணதால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்குது. ஸோ இதை நான் ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நான் எனக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதை ஃபில்அப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் இதை எங்கெங்கே இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக கொடுக்க. இதுவும் பிளேயாக இருக்குது. ஸோ மோட்டார் சைக்கிள், ஓகே, மோட்டார் சைக்கிள் எங்கெங்கே இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ ஓகே ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஓடிஎன் நம்பர் வருது, அது ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகுது. ஸோ என்டர் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பின்கோட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் இப்போ என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பின்கோட் கொடுத்துக்கொள்ளுங்க கட்டாயம். ஸோ யாராவது உள்ளே போய் என்டர் ஆகும்போது இந்த நம்பர் கேட்கும். ஸோ அவங்க கொடுத்து தான் உள்ளே என்டர் ஆகணும். அதனால் வேறு ஆட்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதால் நீங்கள் கொடுத்து கண்டினியூ கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வரும். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லைனா கூட நீங்கள் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் ஆகுனதுக்கு பிறகு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் நம்பர் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா என்டர் நேம் அப்படின்றது மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் இந்த அப்ளிகேஷன், அதாவது உங்கள் மொபைலில் இருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் நம்பரையும் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? யார்கிட்ட சிக்னல் அப்ளிகேஷன் இருக்குது, யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் எப்படியோ இமோ எப்படியோ அதே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எல்லாமே சேம் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதுக்கப்புறம் நான் பேக்கில் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம சில செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே சிக்னல் அப்படின்றது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ், அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சில செட்டிங் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்கெலாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நார்மலாக பார்க்கக்கூடியது தான். நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் அண்ட் எம்எஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சில என்னென்ன ப்ராசஸ் வேணுமோ அந்த இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்றதுக்குள்ள போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கு, மற்றது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேஃப்டி, இப்படி சில இதுகள் கிடக்கு. மற்றது கீபோர்டு, இந்த விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திம்ஸு, அடுத்த செட் வேல் பேப்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜு, அடுத்த செட்டிங், அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம ஒரு யாராவது மெசேஜ் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணுற மாதிரி, அதாவது எத்தனை நாளைக்கு நம்ம செட் பண்ணுவோம் அத்தனை நாளைக்கு, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்தது அதேபோல் இப்போ இமோவுக்கும் வந்திருக்கு. அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்னல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் நம்ம செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஃபோல்டர் சேவ் ஆகணுமோ அதை நீங்கள் ஆடியோ, மற்றது இமேஜ், வீடியோஸ், டாக்குமெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு டேட்டாவில் சேவ் பண்ணணுமா இல்லை நீங்கள் வைஃபையில் சேவ் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ நீங்கள் எதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஓகேங்களா. மற்றது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நெபர் அப்படின்றத கோலிங் அதுகளில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்படி சின்ன செட்டிங் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்கில் செட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோடில் போய்ட்டு நீங்கள் குரூப் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் மேக் ஆல் ரிக்வெஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணலாம். இன்றைக்கு செட்டிங்கில் போய்ட்டு செட்டிங்கில் இதே செட்டிங் தான். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கா, சிக்னல் இருக்கா, நீங்கள் மெசேஜ் இருக்கா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்படி சில செட்டிங் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்லாம் செட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிரும் அப்ளிகேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கணும் வாய்ப்பு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கணும்னா மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போஸ் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை, see you.